பயத்தோடு நடுக்கத்தோடு உம்மை தொழுது கொள்ள கிருபை செய். ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனதோடு உம்மை ஆராதிக்க கிருபையார். ஆவியானவர் அசைவாடணும். ஆலயம் முழுவதும் உம்முடைய மகிமையினால் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தடைகளை அகற்றி கொண்டு வார். நாங்கள் இந்த நாள் ஆராதனையிலே நாங்கள் உண்மையே நோக்கி பார்த்து பிரகாசம் அடையும். ஆண்டவரே, உமது இரக்கம் கிருபை எங்களை தாங்கட்டும். ஆண்டவரே, இம்மட்டுமாக நடத்தி வந்த எபனேசரே, இன்னும் நீ நடத்த போறபடினால் நீர் எங்களுக்கு உதவி செய்து இந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்து ஒரு தகப்பன் தாளம் பாலகனை தோல் மீது சுமக்கிறது போல சுமந்து கொள்ள செல்லுவதால் சுமந்து கொண்டு செல்ல போகிறபடினால் உமக்கு கோடா கொடி துதிகளையும் சோத்திரங்கள் யாராப்பா. ஆண்டவரே, எல்லா போராட்டங்களிலும் நெருக்கங்களிலிருந்து இம்மட்டும் விடுவித்த தேவாதி தேவனை இன்னும் நடத்த போறபடினால் எங்கள் ஒவ்வொருவரையும் பராமரித்து பாதுகாக்க போறபடியால் உமக்கு கோடா கூடி துதிகளையும் சோத்திரங்களை எடுக்கணும். தாவனே, இம்மட்டும் கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக, அப்பத்தின் தண்ணீருக்காக, நீர் பாதுகாத்த பாதுகாப்புக்காக, எல்லா நன்மைகளுக்காக, உபகாரங்களுக்காக, கொடுத்த எல்லா ஈவுகளுக்காகவும் உமக்கு கோடா கூடி துதிகளையும் சோத்திரங்களையும் எடுக்கணும். தாவனே, இந்த ஆராதனை முற்றிலும் நீர் பொறுப்படுத்த நடத்தும். ஆவியானவர் அசைவாடான ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவு விருந்தும் உம்முடைய பிரசனம், உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமை, அக்கினி அபிஷேகம் ஆலயம் முழுவதும் வந்திருக்கிற பிள்ளைகள் மூலம் இறங்கி வழி வரும்படியா ஜெபிக்கிறோம். நிரம்பி வழியும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொடும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகளை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களையும் கூட தகுதிப்படுத்தும். சுத்திகிரி ஆவில் அனல் மூட்டு விடுதலையோடு உம்மை துதித்து பாடி ஆராதிக்க கிருபைதான். தொடர்ந்து உடைய பாதம் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆத்தும நேசராம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லோரும் எழும்பி நின்று பாடல் புஸ்தகத்திலே 245வது பாடல், 245வது பாடல். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். இந்த பாடலை மகிழ்ச்சியோடு விடுதலையோடு பாடும். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, அதை கொண்ட கண்களையும் கூட செல்லுது. கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆள் கொண்ட கண்களையும் கூட செல்லுது. என் ஏகமெல்லாம் என் தேவன் சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏகமெல்லாம் என் தேவன் சந்தோஷம் நான் காணுவேன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா, நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே.
வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா நீரினால் விசேஷித்தவர், ராஜா தனதை தினம் யோசிப்பவர். தேவா நீரினால் விசேஷித்தவர், ராஜா தனதை தினம் யோசிப்பவர். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. ஆமென். தேவாதி தேவன் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு அவரோடு சஞ்சரிக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் விசேஷித்தவன் விசேஷித்தவள். ஏதனால் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். நம் ராஜாதி ராஜா இயேசு மகாராஜா நம்மோடு இருக்கிறார். சகோதரனே சகோதரி, நம்மோடு கூட அவர் இருந்து நம்மை நடத்துகிறார். நம்மோடு அவர் எப்போதும் வருகிறார். போகையிலும் வருகையிலும் நம் தேவாதி தேவன் ராஜாதி ராஜா இயேசு மகாராஜா நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறார். நம்மை கண்காணித்துக் கொண்டு எப்போது நம்மோடு இருக்கிறார். ஆகவே நாம் ஒரு விசேஷித்தவர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியும் விசேஷித்தவர்கள், விசேஷித்தவள். ஆகவே இந்த நாட்களிலே நாம் பயபக்தியோடு தெய்வ சமூகத்திலே காணப்படுவோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறார். அந்த நன்மைகளை எண்ணி எண்ணி அவரை துதித்து பாடி ஆராதிக்கிறதா அந்த ஆராதனை வேளை. தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவரை பாட, அவரை போற்ற, அவரை புகழ, அவனுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளெல்லாம் எண்ணி எண்ணி துதித்து பாடி ஆராதிக்கத்தான் அந்த ஆராதனை வேளை. அவன் நம்மை விசேஷித்தவர்களாக தெரிந்து கொண்டபடினால், முன்குறித்தபடினால், அவனை நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடினால் இந்த நாளிலே நாம் மகிழ்ச்சியோடு தேவனை துதித்து பாடுவோம். தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் சகலத்தையும் நமக்காக செய்து முடிக்க வல்லவராய் நம் நடுவே கடந்து வந்திருக்கிறார். ஆகவே எந்த கவலையும், எந்த பயமும், திகிலும், கலக்கமும் நமக்கு வேண்டாம். எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ளுவார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆகவே மகிழ்ச்சியோடு அவரை துதித்து பாடி நாம் ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாடல் புஸ்தகத்திலே 222வது பாடல், 222வது பாடல். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கேதானே என்ற பாடலை நாம் மகிழ்ச்சியோடு துதித்து பாடுவோம். எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கேதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே, அல்லேலூயா,
அப்பாவில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. பாவத்திலே மறித்திருந்தேன், மோதிரம் தந்தார். ஆவி என்னும் ஆடை தந்தார். அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பாவில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பாவில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. நம் தேவாதி தேவன் இயேசப்பா வீட்டிலே, அருமையான இந்த ஆலயத்திலே எப்போதும் சந்தோஷம்தான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராதிக்க வரும்போது நாம் மகிழ்ச்சியோடு ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனந்த களிப்போடு அவரை பாடி துதித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். ஆகவே தேவ சமூகத்திலே நாம் மகிழ்ச்சியோடு விடுதலையோடு நாம் ஆராதிக்க வேண்டும். எந்த லௌகிய கவலைகளும் நமக்கு முன்னே இருக்க வேண்டாம். எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு தேவாதி தேவன் ஏசப்பாவை மாத்திரம் முன்பாக வைத்து நாம் அவரை துதித்து பாடி ஆராதிப்போம். ஆராதனை வேளையிலே தேவன் மகிமைப்படுகிறார். நாம் ஆராதிக்கும் போது, பாடும்போது, போற்றும் போது, என் மகள் என் மகன் என்னை துதிக்கிறான், போற்றுகிறான், பாடுகிறான் என்று அவர் மகிழ்ச்சியோடு நம்மை நோக்கி பார்க்கிற இடம்தான் இந்த ஆலயம். இந்த ஆராதனை வேளையிலே அவர் நம்மை பார்க்கிறார், நம்மை காண்கிறார். தேவன் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே அவர் சமூகத்திலே நாம் முற்றிலும் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விடுதலையோடு தேவனை ஆராதிப்போம். எந்த கவலைகளும் வேண்டாம். எந்த விதமான உலகப்புறமான காரியமும் நம் முன்னே வைத்துக் கொண்டு இருக்க வேண்டாம். எல்லாவற்றையும் நம் தேவாதி சமூகத்தில் வைப்போம். அவர் பார்த்துக் கொள்வார். அவர் நமக்கு எல்லா காரியங்களிலும் விடுதலை கொடுப்பார், அற்புதத்தை செய்வார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவார். ஆகவே அவர் சமூகத்தில் வந்திருக்கிற நாம் மகிழ்ச்சியோடு காணப்படுவோம். எந்த காரியமும் நாம் வைக்க வேண்டாம். எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ளுவார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கத்தான் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆசீர்வாத மழையை நம்மேல் பொழியத்தான் தேவன் இந்த ஐக்கியத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு, விடுதலையோடு, ஆனந்த களிப்போடு, கம்பீரத்தோடு அவரை துதித்து பாடுவோம். எல்லோரும் முழங்காலில் நின்று பாடல் புஸ்தகத்திலே 316வது பாடல், 316வது பாடல். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தது என்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இந்த பாடலை பாரத்தோடு ஆராதனை பண்ணலாக பாடும். என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனும். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னையும் நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னையும் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட
பட்ட என்னையும் வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னையும் வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னையும் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னையும் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னையும் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னையும் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாம இருந்தோம். ஒரு காலத்துல நம்ம யாருன்னே தெரியாது. அப்படி அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்துல நம்மை தேடி வந்த நம்முடைய நேசர் இயேசு கிறிஸ்து, நம் தேவன் நம்மை தேடி வந்தார். சகோதரனே சகோதரி, நாம் அவரை தேடல, ஆனாலும் நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்து மீட்டு இந்த நாளிலே சரீரமான சபையில் அங்கமாக இருந்து ஆராதிக்க நம்மை தொழுதுகொள்ள கொண்டு வந்தாரே, எவ்வளவு ஒரு வியசலாக்கி. தேவன் நம்மை தேடி ரட்சித்ததுனால தானே இந்த நாளில் இந்த ஆராதனையில வந்து பங்கு வர வந்திருக்கிறோம். இல்லை என்றால் நாம் வேறு எங்கே உட்கார்ந்திருப்போம். தேவன் தான் நம்மளை ரட்சித்து மீட்டு அவருடைய பிள்ளைகளோடு கூடி ஆராதிக்க நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, உலகத்தால் உற்றார் உறவினர்களால் தூக்கி எறியப்பட்ட நம்மை தேவன் அவருக்கு வேண்டும் என்று சொல்லி நம்மை சேர்த்து கொண்ட நேசர் அல்லவா. நம் தேவாதி தேவன் நம்மை இந்த நாளிலே என் பிள்ளை, என் மகன், என் மகள் என்று நம்மை அரவணைத்து நம்மோடு அரவணைத்து நாளிலே ஆராதனையில் பங்கு பெறவும், சபையோடு ஐக்கியப்படவும், அவருக்காக அவருடைய சத்தியத்துக்காக நாமத்துக்காக நிலைநிறுத்தி வைத்திருக்கிறாரே நம்மை. அது ஒரு பெரிய கிருபை அல்லவா. அவர் மேய்த்து வைத்த கிருபை எவ்வளவு பெரியது, எவ்வளவு அவருடைய இரக்கம் பெரியது. சகோதரனே சகோதரி, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் வாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் அதை காத்துக்கொள்வேன் என்று சொல்கிறார் அல்லவா. ஏசாயா 27:3 இந்த நாளிலே நம்மளை காப்பாற்றுகிறவர் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்லவா. அவர் அல்லவா அடிக்கடி நமக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார், ஜீவ தண்ணீரை பாய்ச்சி நம்மை வாழ வைத்திருக்கிறார். அது மாத்திரமா, இரவும் பகலும் தூங்காமல் விழித்திருந்து நம்மளை பாதுகாக்கிறார் அல்லவா. தாய் கூட தூங்கி விடுவா, பெற்ற தகப்பன் கூட நம்மை மறந்து விடுவாங்க. ஆனா நம்ம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் தூங்காமல் விழித்திருந்து நம்மளை பாதுகாக்கிறார் அல்லவா. நம் தேவாதி தேவனை நாம் நன்றியோடு துதிப்போம், சோதரிப்போம். அவர் சமூகத்திலே உற்சாகமாக மகிழ்ச்சியோடு காணப்படுவோம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னையும் வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஜீவனோடு இருப்பது தேவனுடைய கிருபை. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும்,
என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிறைவேறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். தேவாதி தேவன் மனதுருகிற தெய்வம். நம்முடைய தேவன் சமாதானத்தின் உடன்படிக்கை பண்ணின தெய்வன், நிலையை நிறுத்துகிற தேவன். தேவாதி தேவன் எந்த மலைகள் நம்மை விட்டு விலனாலும் சரி, நம்மை நம்பி இருக்கிற மலைகள் எல்லாம் விலகி போனாலும் சரி, யாரை நம்பினோமோ யார் நம்மை கைவிட்டாலும் தேவாதி தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். சகோதரி சகோதரி, அவரை நம்பின விளைகளை அவர் ஒருபோதும் வெக்கப்படும் சூழ்நிலைகளிலே விடவே மாட்டார். ஆகவே மகிழ்ச்சியோடு தெய்வ சமூகத்தில் காணப்படும். எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எல்லாம் அவர் பார்த்துக் கொள்ளுவார். அவர் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுவார். நம்முடைய வேதனைகள் நீங்கும், கண்ணீர் துடைக்கப்படும், நம்முடைய தேவைகள் மன விருப்பங்கள் எல்லாம் அவர் நிறைவேற்றி கொடுப்பார். எப்பொழுது அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் போது, அவருக்கு பயப்படும் போது, அவரே சார்ந்து நாம் வாழும் போது, முற்றிலும் நம்மை அர்ப்பணித்து வாழும் போது, அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராய் நம் நடுவே கடந்து வருகிறார். ஆகவே எப்பொழுதும் நம்ம எல்லோரும் கூட விழுந்து பணிந்து குனிந்து அவரை தொழுது கொள்வோம். வா, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஒன்றும் இல்லை ராஜா, குப்பைகள் தூசிகள் அப்பா. சமூகத்தில் நிற்கத்த தகுதியற்றவர்கள் எங்களை கூட விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்து இந்த நாளில் சரீரமான சபையில் அங்கமாயிருந்து ஆராதிக்க தொழுது கொள்ள எங்களை கூட்டி சேர்த்தீரே. உமக்கு கோடா கொடி துதிகளையும் சோத்திரங்களையும் எடுக்கிறோம். தகப்பனே, நடத்தும் ஆண்டவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். தகப்பனே, நீ மகா பராக்கிரமசாலி. தகப்பனே, உடைய பராக்கிரமத்தை வேதத்திலே பார்க்கிறோம். எத்தனையோ பராக்கிரமக்காரர்களை நீர் உருவாக்கி இருக்கிறீர். இந்த நாளில் உடைய பிள்ளைகளாகி எங்களை எல்லாவற்றிலும் பராக்கிரமம் பொருந்தியவர்களாக நாங்கள் ஜீவிக்க, உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, உமக்காய் எழுப்பி பிரகாசிக்க எங்களை கூட குப்பை தூசி புழுதி கழுதியாய் எடுத்து பயன்படுத்தும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே, ஆசீர்வதி காத்துக்கொள். துதிகன மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துவோம். எங்கள் ஆத்தும நேசரா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லோரும் எழும்பி நின்று சங்கீதம் வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 19ஆம் சங்கீதம். 19ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிக்கும். சங்கீதம் 19 பழைய ஏற்பாடு பக்கம் 681. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் அதுக்கு ஆயத்தமாக நாம் இருப்போம். அவருடைய சரீரமான அப்பத்தையும் இரத்தமாகிய ரசத்தையும் பானம் பண்ணி புசிக்க நம்மை சுத்திகரித்து பரிசுத்தத்தோடு அதில் கலந்து கொள்வோம். மாத்திரமல்ல, 13, 14, 15 தேதிகளில் நடைபெறுவதான அக்கின்றத வாச கூட்டத்துக்கு
நம்ம எல்லோரும் ஆயத்தப்படுவோம். இந்த கூட்டங்களிலே எல்லோரும் பங்கு பெற வேண்டும் என்று ஒரு உற்சாகத்தோடு நீங்கள் புறப்பட்டு வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சபை எல்லா கிளைச்சபைகளும் இந்த இந்தியா முழுவதும் வெளிநாடுகளிலிருந்தும் இந்த கூட்டங்களிலே பங்கு பெற வர்றாங்க. அதனால இந்த அக்கினி அபிஷேக கூட்டத்தில் பங்கு பெற்று நாமும் நம்முடைய அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொண்டு அக்கினி ஜுவாலையாக வந்து அவருடைய நாமத்துக்காக, சத்தியத்துக்காக, வார்த்தைக்காக நாம் நிற்போம். கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். இந்த கூட்டத்தில் அந்த மக்களுக்கெல்லாம் கடைசி நாளிலே ஆகாரம் நம்முடைய சபைகள் மூலமாகத்தான் கொடுக்க வேண்டும். அதனால எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்தி நம்ம இந்த நாளிலே அதிகமாக செபித்து இந்த கூட்டங்களிலே பங்கு வருவோம். அதற்குரிய தேவைகளை சந்திக்கும்படி நீங்கள் எல்லோரும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இங்கிருந்து வருகிறவர்கள் போகிறவர்கள் எங்களை அணுகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யார் வர்றீங்கிறத எங்களுக்கு பேரை கொடுங்க. அதுக்கு தகுந்தாப்புல நாங்கள் வாகன வசதி ஏற்பாடு செய்ய முடியும். எல்லாவற்றையும் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம் தேவைகளை சந்திக்கும்படியாக, எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுக்கும்படியாக, நடத்தும்படியாக, இயற்கை அனுகூலமாக்கி கொடுக்கும்படியாக எல்லா காரியங்களும் தேவன் இருந்து இந்த கூட்டங்களிலே ஆசீர்வாதமாக வல்லமையாக தேவன் தம்முடைய ஊழியர்களை இந்த 3 நாட்களும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாகவும் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார். இப்பொழுது வார்த்தைக்காக பயத்தோடு நடுக்கத்தோடு தேவ சமூகத்திலே காணப்படும். தேவன் நமக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்து இந்த இடத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையும் எல்லா கட்டுகளையும் அறுத்து எல்லா சரீரப்பந்து விடுவித்து நம்மை ஒரு பராக்கிரமசாலியாக அனுப்புவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகத்தின் புஸ்தகம் 24:60 படி நம்முடைய தேவன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் கோடா கோடி பெருக பண்ணுவாராங்க. எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு அருமையான தகப்பன் மாசிலாமணி ஐயா மூலமாக வெளிப்பட்ட வேத வசனம், தேவன் பராக்கிரமசாலியாய் நம்மத்திலேயே வந்திருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த போது, தேவனை நோக்கி பார்த்தபோது, தேவன் ஐயாவுக்கு கொடுத்த வசனம் பராக்கிரமசாலி நான். இந்த உலகத்திலே எத்தனையோ பராக்கிரமசாலிகளை குறித்து நாம் வேதத்திலே நாம் பார்க்கலாம். ஆனால் தேவன் நம்மத்திலே பராக்கிரமசாலியாய் வெளிப்படுகிறார். அன்பான தேவனுக்கு அருமையானவர்களே, தேவன் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலியாய் நமக்கு வெளிப்படுகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 844 845 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். அவர் தம்முடைய புயத்தினாலே அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்திற்கு முன்பாக செல்லுகிறது. தேவன் நம்மத்திலே பராக்கிரமசாலியாய் இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே வெளிப்பட்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு எப்படிப்பட்ட பராக்கிரமசாலி? அருமையானவர்களே, முதலாவது ஏசாயா 40:10 படி அவர் அரசாளும் பராக்கிரமசாலி. அரசாளும் பராக்கிரமசாலியாய் வெளிப்பட்டு அவருடைய அரசாட்சிக்கு யார் யார் நம்மளை ஒப்பு கொடுக்கிறோமோ அத்தனை பேருக்கும் ஆம் அரசாளும் பராக்கிரமசாலி
தன்னுடைய அரசாட்சியின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இந்த மாதம், இந்த வருஷம், நம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நமக்கு தருவார். நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததி சந்ததியாக அவருடைய பராக்கிரமத்தில் ஒன்றாகிய அவருடைய ஆட்சியின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையிலே தருவார். இந்த ஏசாயா 40:10 நம்ம பார்க்கிறோம், அரசாளும் பராக்கிரமசாலி. இந்த உலக ஆட்சியில, தமிழக ஆட்சியில, இந்திய ஆட்சியில வேலை வாய்ப்பு இன்றைக்கு இல்லாமல் காணப்படுது. லட்சக்கணக்கான மக்கள், வாலிபர்கள், கோடிக்கணக்கான வாலிப தம்பி தங்கச்சிமார்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். எங்கும் நெருக்கடி, எங்கும் கண்ணீர், எங்கும் வேதனை, பொருளாதாரத்தில் பின்னடைவு, வேலையில்லா திண்டாட்டம், பஞ்சம். அநேக இடங்களிலே அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே நிம்மதி இல்லாமல் காணப்படுகிறது. இதிலிருந்து தேசத்தை விடுதலை செய்ய இந்த அருமையானவர்களே அரசாங்கம், தமிழகம், இந்தியாவில், உலகத்தில் எங்க போனாலும் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல் காணப்படுகிறது. எங்க பார்த்தாலும் பூகம்பம், எங்க பார்த்தாலும் அருமையானவர்களை வெட்டுக்குத்து, எங்க பார்த்தாலும் வேலையில்லா திண்டாட்டம், எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சிகள், எங்கும் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை. அமெரிக்காவில் ஒரு பகுதி தீப்பிடிச்சு எரிகிறது, இன்னொரு பகுதி அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே பனி புயல். எங்க பார்த்தாலும் பயங்கரமான அழிவுகளும் வேதனைகளும் நெருக்கமும் இந்த உலகத்திலே 5 கண்டத்திலே காணப்படுகிற ஆட்சியிலே காணப்படுகிறது. ஆம், அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. புதிய வருஷத்தில் கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனம் அப்படியே கர்த்தர் முதல் சில நாட்களிலே நிறைவேற்றி வருகிறார். ஆனால் உங்களையும் என்னையும் பராக்கிரமசாலியாகிய தேவன் முதலாவது தம்முடைய பராக்கிரமத்தில் ஒன்றாகிய அரசாளுகிற அந்த பராக்கிரமத்தை நம்மத்திலே வெளிப்படுத்துகிறார். இந்த வருஷத்தில் அவருடைய பராக்கிரமத்தின் அரசாட்சியின் மூலமாய் நமக்கு ஒரு குறையுமே வைக்க மாட்டார். எல்லாம் நமக்கு நிறைவாக நடத்தி தருவார். ஏசாயா 40 அந்த 10வது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் இந்த வருஷம் நம்மத்திலே வருவார். அவர் தமது புயத்தினாலே அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவருடனே கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்திற்கு முன்பாக செல்லுகிறது. இதுதான் ஏசாயா 40:10. ஆண்டவராகிய இயேசு பராக்கிரமசாலியாய் அரசாளுகிறார். எதை கொண்டு அவர் அரசாளுகிறார் என்று சொன்னால், தம்முடைய புயத்தை கொண்டு அரசாளுகிறார். புயம் என்றால் என்ன? வாசிக்கலாம். அவருடைய புயத்திலே என்ன இருக்கிறது? சங்கீதம் 89வது சங்கீதம், சங்கீதம் 89வது சங்கீதம், அதுல 13வது வசனம். உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது. என்ன புயம் இருக்கிறது? வல்லமையுள்ள புயம் இருக்கிறது. உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. அருமையானவர்களே, அவர் எதை கொண்டு ஆளுகை செய்கிறார்? அவருடைய புயத்தை கொண்டு. அவருடைய புயத்தில் என்ன இருக்கிறது என்றால் வல்லமை இருக்கிறது. சங்கீதம் 89:13 உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது என்று வேதத்தில் பார்க்கிறோம். உம்முடைய புயத்தோடு செயல்படுகிற கரம் பராக்கிரமம் உள்ளது. ஆமா, பராக்கிரமசாலியாகிய உம்முடைய பராக்கிரமம், உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. ஆண்டவராகிய இயேசு எதை கொண்டு ஆட்சி செய்கிறார்? தம்முடைய புயத்திலே வல்லமை உண்டு. அந்த வல்லமையை கொண்டு அவர் ஆட்சி செய்கிறார். இந்த ஆட்சியின் மூலமாக அருமையானவர்களே, பராக்கிரமம் என்றுதானே ஆட்சியின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சாபத்தை மாற்றுகிறார், குறைவுகளை நீக்குகிறார். நாம் எதிர்பார்க்கிற எல்லாமே இந்த
பராக்கிரமசாலியாகிய இயேசு தம்முடைய பராக்கிரம ஆட்சியின் மூலமாக எல்லாம் நிறைவேற்றி தருகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. முதலாவது, அவர் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலி என்றால் அரசாளும் பராக்கிரமசாலி. இரண்டாவதாக, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ம் அதிகாரம், அதுல 13வது. ஏசாயா 42:13 வசனம். கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு, யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு, யுத்த வீரனை போல வைராக்கியம் கொண்டு, முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார், தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். இரண்டாவது, அவர் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலி? வேதம் சொல்லுகிறது, யுத்தம், நம்முடைய சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுகிற பராக்கிரமசாலி. நமக்கு எதிராக செயல்படுகிற சத்துருக்களோடு, வியாதியோடு, கடன் தொல்லையோடு, அருமையானவர்களே, பில்லி சூனிய செய்வனை ஆவிகளோடு யுத்தம் பண்ணுகிற பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலி, பராக்கிரமசாலி. நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிற பராக்கிரமசாலியாய் ஏசாயா 42:13 வசனத்தின் மூலமாக அவர் வெளிப்படுகிறார். சரி, நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிற பராக்கிரமசாலியாய் வெளிப்பட்டு நம்முடைய சத்துருக்களை மேற்கொண்டு நமக்கு ஜெயத்தை தருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதுல 12வது வசனம், 12வது வசனத்தின் தொடர்ச்சி 13வது வசனம். கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அவர் அறிவிப்பார்களாக, துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக. நல்ல கவனிங்க. நாம் கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணுகிற பராக்கிரமசாலியாய் வெளிப்பட்டு நம்முடைய சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி அதை மேற்கொண்டு நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? வேதம் சொல்லுகிறது, அவரை மகிமைப்படுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவரை துதிக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அவரை துதிக்கிறோமோ, அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற பராக்கிரமசாலியாய் அவர் நமத்திலே வெளிப்படுகிறார். ஆமா, அரசாளும் பராக்கிரமசாலி, ஆட்சி செய்யும் பராக்கிரமசாலி, யுத்தம் பண்ணுகிற பராக்கிரமசாலி, யுத்தம் பண்ணுகிற பராக்கிரமசாலி. யுத்தம் பண்ணுவதற்கு நமக்கு தேவையான ஒன்று, அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். இந்த 2 அனுபவத்தை நம்ம வாழ்க்கையில மிக 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 முக்கியத்துவப்படுத்துவோம். மூன்றாவதாக, கர்த்தர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலியாய் நம்மத்திலே அவர் வெளிப்படுகிறார். சங்கீதம் 19வது சங்கீதம். அறுநூத்தி 81 5வது வசனம். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற, அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து, மணவாளனை போல இருந்தது. பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. மூணாவது, நம்முடைய பராக்கிரமசாலியாகிய இயேசு எப்படிப்பட்ட பராக்கிரமசாலி? வேதம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியை தரும் பராக்கிரமசாலி. என்ன பராக்கிரமசாலி? சொல்லுங்க, வாயை திறந்து கையை உயர்த்தி சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற துக்கத்தை நீக்கி நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய பராக்கிரமசாலி. நம்முடைய இயேசு ஒரு மணவாளன். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய நம்மை
மகிழ்ச்சியை தரும் பராக்கிரமசாலியாக நம் மத்தியிலே அவர் இப்பொழுது வெளிப்படுகிறார். பராக்கிரமசாலியே, மணவாளனே, மணவாட்டியாகிய நான் மணவாட்டியாகிய நான் துக்கத்தோடு இருக்கிறேன், நீர் என்னை மகிழ்ச்சியாக மாற்றும் என்று சொல்லி நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர் மணவாளன், நாம் மணவாட்டி. மணவாட்டியாக நம்மை முற்றிலும் அர்ப்பணிக்க வேண்டும். மணவாட்டியின் இடத்திலே தேவன் என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, நம்ம பரிசுத்தமாய் வாழணும். அதை ரொம்ப அவர் எதிர்பார்க்கிறார். அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, ஒரு கணவன், ஒரு வாலிபன், ஒரு வாலிப சகோதரி மணவாளன் மணவாட்டியாக அவர்களை அலங்கரித்து ஏற்ற வேளையிலே அவர்களுக்கு திருமணம் முடிக்கிறாங்க. எதுக்காங்க? அவர்கள் பரிசுத்த குலைச்சல் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக. பரிசுத்தமாய் வாழணும். இதுபோல நம்முடைய மணவாட்டி, மணவாளனாகிய நம்முடைய மணவாளன் மணவாட்டியாகிய நம்மிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறாப்புல அப்படின்னா, அருமையானவர்களை, பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாப்புல. நம்ம பரிசுத்தத்துக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா நம்முடைய மணவாட்டி நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய பராக்கிரமசாலியாக அவர் வெளிப்படுகிறார். அங்க பாருங்க, அந்த 5வது வசனத்துல, அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய மணவாளன் நம்மை மகிழ்ச்சியாக வைக்கக்கூடிய மணவாட்டியாக வெளிப்படுகிறார். பராக்கிரமசாலியின் மணவாட்டி, பராக்கிரமத்தை, மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு மணவாளனாக வெளிப்படுகிறார். மகிழ்ச்சியை தரக்கூடிய பராக்கிரமசாலியாய் அவர் வெளிப்படுகிறார். அதற்கு நாம் அவரை மணவாளனாக நம்மை அர்ப்பணித்து நம்மை மணவாட்டியாக அவருக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்த வாழ்க்கை செய்வோம். இந்த 3 அனுபவத்தை கொண்ட பராக்கிரமசாலியாய் அவர் நம்மத்திலே இப்பொழுது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அரசாளும் பராக்கிரமசாலி, யுத்தம் செய்யும் பராக்கிரமசாலி. 3வது, மணவாட்டிக்கு மகிழ்ச்சியை தரும் ஆம் பராக்கிரமசாலியாகிய மணவாளன். 4வதாக, எப்படிப்பட்ட பராக்கிரமசாலியாக நம்மத்திலே அவர் வெளிப்படுகிறார்? வாசிக்க கேட்போம். யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், பக்கம் 641வது பக்கம், அதுல 4வது. அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர். யோபு 9:4. அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பெலத்தில் பராக்கிரமம் உள்ளவர். பெலத்தில் பராக்கிரமம் உள்ளவர். அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? தன்னை கடினப்படுத்தி வாழ்பவன் யார்? 4வதாக, அவர் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலியாய் நம்மத்திலே அவர் வெளிப்படுகிறார் என்றால், பெலத்தை தரும் பராக்கிரமசாலி. என்னத்தை தருகிற பராக்கிரமசாலி? பெலன், 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 பெலத்தை தருகிற பராக்கிரமசாலி. கையை உயர்த்தி, ஏசப்பா, நான் பலவீனத்தோடு வந்திருக்கிறேன், எனக்கு பெலன் தாரும், பெலத்தை கொடுக்கிற பராக்கிரமசாலியாய் எங்கள் மத்தியிலே நீர் இப்பொழுது வெளிப்படுகிறீர். யோபு 9:4 சரி, கர்த்தர் நமக்கு பலத்தை தருகிற பலத்தின் பராக்கிரமசாலியாய் வெளிப்படுவதற்கு அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர். அவருடைய ஞானத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த ஞானத்தின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு பலத்தின்
பராக்கிரமசாலியாய் நம்மத்திலே வெளிப்படுகிறார். ஏசப்பா, உம்முடைய ஞானத்தை தாரும், உமது ஞானத்தை தாரும், உமது ஞானத்தை தாரும், ஞானத்தை தாரும் என்று கேட்போம். ஞானத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மத்திலே பலத்தை தருகிற பலத்தின் பராக்கிரமசாலியாய் நம்மத்திலே வெளிப்படுகிறார். இன்னொரு வசனத்தை பாருங்க. சங்கீதம் 18வது சங்கீதம் சங்கீதம் 18 அதில் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். அடுத்து 4வது அருமை பலத்தை தருகிற பராக்கிரமசாலி நம்மிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், அவரிடத்தில் அன்பை எதிர்பார்க்கிறார். அவரிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும், நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். பலத்தின் பராக்கிரமசாலியாய், அரசாளும் பராக்கிரமசாலியாய், மகிழ்ச்சியின் பராக்கிரமசாலியாய், யுத்தம் செய்கிற பராக்கிரமசாலியாய் நம்மத்திலே இப்பொழுது அவர் வெளிப்பட்டு செயல்படுகிறார். அரசாளும் பராக்கிரமசாலியாய் வெளிப்பட்டு அவருடைய ஆட்சியிலே நமக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். 2வது, யுத்தம் பண்ணுகிற பராக்கிரமசாலியாய் நம்மத்திலே அவர் வெளிப்பட்டு நமக்கு யுத்தம் செய்து சத்துருக்களை தோல்வி அடைய செய்து நமக்கு ஜெயத்தை தருகிறார். 3வதாக அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தரும் பராக்கிரமசாலியின் மணவாளனாக வெளிப்பட்டு மணவாட்டியை மகிழ்விக்க பண்ணுகிறார். மணவாளனை மகிழ்விக்க, மணவாட்டியை மகிழ்விக்க பண்ணுவதுதான் மணவாளனுடைய வேலை. அவர் மகிழ்ச்சியை தருகிற பராக்கிரமசாலியின் மணவாளன். 4வதாக அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, நாம பலத்தை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற பலவீனங்கள், சுகவீனங்கள், கட்டுகளிலிருந்து நம்மளை விலக்கி நம் ஒவ்வொருவருக்கும் பலத்தை தருகிற பராக்கிரமசாலியாய் நம்மத்திலே அவர் வெளிப்படுகிறார். கரங்களை உயர்த்தலாமா? இயேசப்பா, இப்படிப்பட்ட 4 விதமான பராக்கிரமசாலியாய் என் மத்தியிலே நீர் வெளிப்படுகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். 5வதாக கர்த்தர் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலி? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். எரேமியா 14ஆம் அதிகாரம் 9வது எரேமியா 14:9 வசனம். நீர் விடாய்த்து போன புருஷனை போலவும் ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை போலவும் இருப்பானேன். கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே, எங்களை விட்டு போகாதிரும். 5வதாக கர்த்தர் நம்மத்திலே எப்படிப்பட்ட பராக்கிரமசாலி என கண்பானவர்களே, ரட்சிப்பை அருள் செய்யும் பராக்கிரமசாலி. அங்கே எரேமியா புலம்புகிறார். என்ன புலம்புகிறார்? எங்களை ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை போல இருக்கிறீரே என்று புலம்புகிறார். அதற்கு காரணம் என்ன? ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு ரட்சித்து எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு நடத்தினார். ஆனால் கானானிலே அவர்கள் விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு யெகோவாவாக, தேவனாக, கர்த்தராக, இப்படி பல விதத்திலே அவர் வெளிப்பட்டார். நம்முடைய தேவனை மறந்து அந்நிய தெய்வத்தை நாடி ரட்சிப்பை இழந்தார்கள். அருமையானவர்களே, ஆகையினால் தான் இந்த எரேமியா சொல்லுகிறார், நீர் எங்களுக்கு ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலிய போல இருக்கிறீரே. ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலி அல்ல, அவர் ரட்சிப்பை அருளுகிற பராக்கிரமசாலி தான். இந்த எரேமியாவினுடைய நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிப்பை இழந்து விக்கிரக ஆராதனைக்கு தன்னை அர்ப்பணித்து விட்டார்கள். ஆகையினால் தான் இந்த ஜனங்களை ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை போல இருக்கிறீரே என்று புலம்புகிறதை பார்க்கிறோம். ஆம், நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அருமையானவர்களே, நம்மளை ரட்சித்த நாம் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இடையில விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுக்கிறோம். நிறைய பேர் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு
விக்கிரகத்துக்கு இடம் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட சில நெருக்கம் வந்துருச்சுன்னா இயேசுவை விட்டு பின்வாங்கிருந்தாங்க, வேலைக்கு பின்வாங்கிருந்தாங்க, சர்டிபிகேட்டுக்கு பின்வாங்கி கடைசியில் என்னத்த அப்படின்னு கவர்மெண்ட்டுக்காரங்க வந்த பொழுது வீட்டில் விக்கிரக சாமிகளை வச்சிருந்தாங்க. சில அருமையானவர்களே, சில நெருக்கங்கள் பாடுகள் வரும் பொழுது ரட்சிப்பை இழந்து தவிக்கிறாங்க. திருமண நாட்கள்ல, திருமண காரியத்துல, இந்த வேலை காரியத்துல, உலக காரியத்துல ரட்சிப்பை இழந்து போகிறாங்க. மறுபடி நம்ம அன்னைக்கு எரேமியா சொன்னது போல நாமும் புலம்புகிறோம். நீ ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலிய போல இருக்கிறீரே, ஆமா எனக்கு மட்டும் கண்ணை மூடிக்கிட்டீரே. உங்களுக்கு கண்ணை மூடவே மூடல. என்றைக்கு ஆண்டவர் ரட்சித்தாரோ அன்று முதல் இன்று வரைக்கும் நம்ம பக்கத்துல தான் இருக்கிறாரு. ஆனா அவருடைய பராக்கிரமம் நம்ம மத்தியில வெளிப்படல. அந்த ரட்சிப்பை நீங்க கலட்டி தூரத்துல விட்டுட்டீங்க, எங்கேயோ விட்டுட்டீங்க. பேர் கிறிஸ்தவங்களா இருக்கீங்க. இன்றைக்கு நீங்கள் பேர் கிறிஸ்தவங்களா இருக்கக்கூடாது. ரட்சிப்பை முக்கியத்துவப்படுத்துங்க. ரட்சிப்பை முக்கியத்துவப்படுத்தினா தான் அவர் ரட்சிப்பின் பராக்கிரமசாலியா வெளிப்படுகிறார். உங்களை கொண்டு இந்த தூத்துக்குடியிலே ரட்சிக்கும் பராக்கிரமசாலியாய் வெளிப்பட விரும்புகிறார். சொல்லுங்க வாயை திறந்து. யாரு 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 உங்களை கொண்டு ரட்சிக்கன்னு விரும்புறாரு? நீங்க என்ன சொல்றீங்க? நானே ரட்சிப்பை கழட்டி வச்சுட்டேன்னா பாஸ்டர். அன்னைக்கு எரேமியா புலம்புகிறதை போல புறம்புகிறோம். ஐயா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்னைக்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்னையிலிருந்து இன்னொரு வரைக்கும் ஆண்டவர் ரட்சிப்பின் பராக்கிரமசாலியா, ரட்சிக்கிற பராக்கிரமசாலியாத்தான் இருக்கிறாரு. ஆனா நாம இடையில பின்வாங்கிட்டோம், வேலைக்கு பின்வாங்கிட்டோம், சில அருமையானவர்கள் திருமண காரியத்தில் பின்வாங்கிட்டோம், இன்னும் சில காரியத்தில் நம்ம பின்வாங்கிட்டோம். ஏதோ ஒரு ரட்சிப்பை கழட்டி தூரத்தில் வச்சுட்டோம். அதுக்குன்னு சொல்லி ஆண்டவர் ரட்சிக்க மாட்டாத தேவன் அல்ல. எரேமியா அப்படி புலம்புகிறார். நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளி செய்யும் பராக்கிரமசாலி. மீண்டும் உங்களை ஒப்பு கொடுங்க. பழைய ஏற்பாடு அல்ல, இது புதிய ஏற்பாடு. இயேசுவின் ரத்தத்தால் அவர் நம்மை கழுவுகிறார், கழுவி நம்மளை சுத்திகரிக்கிறார். என்ன சொல்றாரு? மீண்டும் என் ரட்சிப்புகள் வா, இனிமேல் நீ பின்வாங்காத, உன் பழைய காரியத்தை விட்டுட்டு என்கிட்ட வா. உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு ரட்சிப்பை அருளி செய்யும் பராக்கிரமசாலியா வெளிப்படுகிறேன். அது மாத்திரமல்ல, உன்னை கொண்டு இந்த மாவட்டத்தில் அநேகமாயிரமான மக்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்துவதற்கு உனக்குள் நான் ரட்சிப்பும் பராக்கிரமசாலியாக இருக்க விரும்புகிறேன். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆம், அவருடைய நாமத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று எரேமியா 14:9 பார்க்கிறோம். இந்த 5 அனுபவத்தை கொண்ட பராக்கிரமசாலியாய் வெளிப்படுகிறார். இன்னும் நிறைய அனுபவம் இருக்கு. திருவிருந்து இருக்கிறபடினால் நம்முடைய வாழ்க்கையில இந்த 5 அனுபவத்தோடு முடிப்போம். முதலாவது அரசாட்சி செய்யும் பராக்கிரமசாலி, 2வது யுத்தம் பண்ணும் பராக்கிரமசாலி, 3வது மணவாட்டிக்கு மகிழ்ச்சியை தரும் பராக்கிரமசாலி, 4வது பலத்தை தருகிற பராக்கிரமசாலி, 5வது நமக்கு ரட்சிப்பை கொடுத்து நம் மூலமா இந்த தூத்துக்குடியில இருக்கிற பகுதியிலே ரட்சிப்பை கொடுப்பதற்குரிய பராக்கிரமசாலி. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். ஆமென். ஐயா சொன்னது போல இந்த அறிவிப்புக்கு ஏற்றபடி இது பண்ணுங்க. நாம தான் வருஷம் தூத்துக்குடியில சாப்பாட்டுக்கு பொறுப்பு நம்ம தான். தட்டு இந்த இலைக்குரிய பொறுப்பு. அருமையான தேவனுக்கு அருமையானவர்களை, முந்தியெல்லாம் 25,000 ரூபா 50,000 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்கிறோம். இந்த முறை தலைமையாக நம்முடைய தகப்பன், பிள்ளைகள், பாஸ்டர் சாமுவேல் ஐயா எல்லாரும் ஃபோன் பண்ணி இது பண்ண போது ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கட்டாய உதவி செய்யுங்க, கட்டாயம் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. முன்னால உள்ள அம்மா கொடுக்கலாம், அடுத்தால வசந்தா அழுதுகிட்டே இருந்துக்குதே. ஸ்டீவன் கொடுக்கலாம், ஸ்டீவன் மனைவி கொடுக்கலாம், மெடிக்கல்காரர் கொடுக்கலாம், அடுத்த ஐயா கொடுக்கலாம், எல்லாருமே கொடுக்கலாம். ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா போதும். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார் என்ற பாடலை பாடுவோம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார், எனக்கு ஆனந்தோ
வாழ்வில் பலனானார். எனக்கு என்ன ஆனந்தம் கொல்லா தீமைகள் அகன்றோட எல்லா மாயையும் மறைந்தோட கொல்லா தீமைகள் அகன்றோட எல்லா மாயையும் மறைந்தோட உமதாவின் அருள் காண வான்காலங்கள் உமதாக எந்த நிலையமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும் எந்த நிலையமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா எனக்கு ஆனந்தம். நாம் திருவிருந்துக்கு ஆயத்தப்படுவோம். நான் உங்களுக்கு ஒப்புவித்தவதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, தயவு பெரியது. உம்முடைய சரீரத்தை அப்பமாக நீர் எங்களுக்கு தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரே நகரத்தாரும் ஒரே வீட்டாரும் உம்முடைய இனமும் ஜனமும் உம்முடைய பிள்ளையாக இருக்கும்படி உம்முடைய சரீரத்தையே போஜனமாக கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, அந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை ஆக இருக்கிறது. நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தராகிய இயேசுவின் இரத்தம். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. என்னை நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க
பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. ஜெபிப்போம். இறக்கமும் கிருபையுள்ள எங்கள் தேவாதி தேவனே சப்பா, அருமையான இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளிலே அப்பா சரீரமான சபையிலே ஆராதிக்கவும் பாடவும் போற்றவும் புகழவும் உங்களுடைய சத்தியத்தை கேட்கவும் இந்த நாளில் கொடுத்த சிலாய்க்கத்திற்காக உண்மை நன்றி இதயத்தோடு உண்மை துதிக்கிறோம்பா. இந்த நாளிலும் கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் பராக்கிரமசாலியாக உமக்கு சாட்சியாக பரிசுத்தமாக அன்புள்ளவர்களாக நற்கீர்த்தி உள்ளவர்களாக அப்பா பலன் உள்ளவர்களாக அப்பா உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க கருவேதா. உம்முடைய பராக்கிரமம் எங்களிலே விளங்குவதாக. நீர் உலகத்திலே இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்கள் அதிசயங்களும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடைபெறணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருவர் மூலமாக ஆத்தும அறுவடை பணியிலே நீர் ஒருவரையும் பயன்படுத்தும்படியாக பராக்கிரமசாலியாய் ஒருவர் எடுத்து உபயோகிக்கும்படியாக இந்த சமூகத்திலே மன்றாடுகிறோம். தகப்பனே தொடர்ந்து நடத்தும், தொடர்ந்து உங்களுடைய நாமமே எங்கள் மூலம் மையப்பட்டு சரீரம் என்ன இந்த உலகத்தில் செய்ததோ, ரத்தம் இந்த உலகத்தில் எதை செய்ததோ அதே செய்தும் நாமத்தை பிரசாபப்படுத்த கருவைதான். நல்ல சுகத்தையும் பலனையும் தான். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிரியர் செய்கிற உத்தியோகம், தொழில், பிசினஸ், ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். போக்கில வருத்தம் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே 13ஆம் தேதியிலிருந்து நடைபெறதான அக்கினி அபிஷேக கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி ஆட்சிப்பிக்கும். எல்லா மக்களும் பங்கு பெற்று ஆண்டவரே ஒவ்வொருவரும் தன்னுடைய அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொண்டு அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரம்பி வர கிருபை. அபிஷேகம் பெறாதவர்கள் அந்த கூட்டங்களிலே பங்கு பெற்று அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உமக்காக அக்கினி ஜுவாலையாக எடுத்து பயன்படுத்தப்பட உதவி ஆசீர்வதி. தொடர்ந்து நடத்தும் எங்க ஐயா ஆசீர்வாதம், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. பாஸ்டர் ஜெயக்குமார் மனை பிள்ளைகளை ஆசீர்வதி. கிளை ஊழியர்கள், கிளை சபைகள், விசுவாச குடும்பங்கள், மூப்பர்கள், பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதி. தொடர்ந்து நடத்தும் தாப்பனை தாழ்த்துகிறோம், கீழ்ப்படுகிறோம். துதிகனம் மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துவோம். எங்கள் ஆத்தும நேசரா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைதார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உளமையருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே, ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறே, மென்மேலும் நேசிக்கிறே. ஆத்தாரையில் நான் நின்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். ஆத்தாரையில் நான் நின்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.